ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நாங்கள் ஃபேமிலியோடு எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பியிருக்கோங்க. நேற்று பங்குனி உத்திரம் முடிஞ்சிருச்சு, நேற்று போகவே இல்லை ஆக்சுவலாக. அதனால் இன்றைக்கி தெப்பம். இன்றைக்கி சரி தெப்பத்துக்காவது நம்ம போய் சாமி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பி இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் போகிறப்ப மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 7:30 நைட்டுக்கு தான் தெப்பம் சாமி வந்து குளத்துல இறக்குவாங்க. சரி போய் நம்ம ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுங்க, அதாவது தோரைக்கு சின்ன பிள்ளை நான் போய் நைட்டு அப்போல்லாம் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இறக்குவாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் நேரத்தோடையே 9 மணிக்கெலாம் இறக்கிடுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி நம்ம இப்போ போனால் நம்ம சாமியும் வந்து அன்றைக்கி தேருக்கு போனால் சாமியை நான் பார்க்கவே இல்லை, செம்ம கூட்டம். இப்பயும் கூட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இப்போ கொஞ்சம் முன்ன பின்னா வர்றதுனால இருந்து சாமியை பார்த்துட்டு தெப்பத்தை பார்த்துட்டு சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறோம். அதனால் கோயிலில் போய் நான் எப்படி இருக்குது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஜாலியாக இருக்க போகிறாங்க. பர்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக எடுத்துக்கோ. ஒன்றுமே பர்ஸ் கொஞ்சம் ஹேண்ட்பேக் கொஞ்சம் வெயிட்டாக எடுத்துக்கோ. ஜாலியாக இருக்கிறனால இப்போ எதாவது வாங்கணும்ல. வாங்கணும் தான், எனக்கு ஒன்றும் வாங்குறதுக்குலாம் இல்லைங்க. பசங்களும் இப்போ வளர்ந்துட்டாங்க. யாரும் பசங்களா வளர்ந்துட்டாங்க? நீ ஒன்று வாங்கி இன்னும் கார் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு நிற்கிறாங்க. ஆனால் வாங்குறாங்க வச்சு ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுக்க மாட்டானா, உடச்சி கடை சேர்றானா. அப்புறம் எதுக்கு போய் சொல்ற? வளர்ந்துட்டான எதுவும் கேட்க மாட்டானு அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கலாம். சரி சரி. நான் தேருக்கு கிட்ட போனேன் ஏதாவது வாங்கி கொடுத்தனா, நீங்க வந்தாதான் அவன் கேட்பான். ஆமா ஆமா ஆமா. நான் அன்னைக்கு கிட்ட போனாங்க, ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு. நான் என் கூட வந்தா சொல்லிடுவேன், சாப்பிட ஏதாவது கேட்குறீங்களா, மற்றபடி வேற எதுவும் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு நான் ஒன்றுமே வாங்கி தர, வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்கி கொடுத்து இட்டு வந்தேன். நான் என் கூட வந்தால் நான் கண்ட்ரோலாக இட்டு வந்தேன். இவரு கூட போனால் அவனை கேட்குறான்னு இவரு முன்னாடி போவாருங்க. சொல்றதோட சரி போய் பார்க்கலாம். சரி ஓகேங்க, கோயிலில் போய் பார்க்கலாம். கோயிலில் நேற்றே செம கும்பலாம், நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். எவ்வளோ சரி 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 ஓகே போகலாமா? கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா சரி கூட்டங்க. கோயிலில் செம்ம கூட்டம், எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். தேர் பாருங்கள், தேர் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது. இந்த தேரை பார்க்க தாங்க முந்தான தண்ணிக்கு நான் போனேன். நான் அப்பயும் இதை விட இன்னும் கூட்டங்க தேருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மணி 7 மணி 7:30 தான் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. நாங்கள் சாமி பார்க்க போனோங்க. சாமி பார்க்கும்போது அவ்வளோக்கு ஒன்றும் கூட்டம் தெரியல, சரன்னு போயிடுச்சு. பாருங்கள், நாங்கள் இப்போ தான் உள்ளார போகிறோம். உள்ளார போகும்போதே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த கூட்டத்தில் தான் லைனில் நின்று நாங்கள் வந்து சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளார போனோம். நாங்கள் பரவாயில்ல, கியூ தாங்க போச்சு. கியூ கொஞ்சம் கிட்டக்கே தான் போச்சு. அதனால் நாங்கள் டப்புன்னு உள்ளார நுழைஞ்சு லைனில் நின்றுட்டுருந்தோம். ஒரே புழுக்கங்க, ஒரே அவிச்சலாக இருந்துச்சு. சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடணும்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி பார்க்க லைனில் நின்றுக்கிட்டே இருந்தோம். கியூ வந்து கொஞ்சம் கடன்னு தான் போச்சு. டப்புன்னே நாங்கள் அந்த மூலாஸ்தானத்துக்கிட்ட போயிட்டோம். அப்புறம் உள்ளார போனால் அப்புறம் கேமராலாம் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் சாமி பார்த்துட்டு வெற்றிகரமாக வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்துட்டு அப்புறம் சரி வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டு உட்காராமல் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவலுங்க, கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு நிறைய சேவல் விட்டுருந்தாங்க. அந்த இடத்துல மயில் இருக்குங்க. மயிலெலாம் காணும், என்னன்னே தெரியல. இந்த வருஷம் சேவல்லாம் நிறைய சேவல் வந்து விட்ருக்குறாங்க. அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு சேவல்லாம் விட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரிங்க, செம்மையாக இருந்ததுங்க. பாட்டு கச்சேரிலாம் சரி கூட்டங்க, செம்ம கூட்டம். பாட்டு கச்சேரிலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நின்று தான் பார்க்கல, கூட்டமாக இருந்ததுனால எங்கள் ஆயாவெல்லாம் அங்கே நிற்க முடியல அவங்களால. எல்லோரும் உட்காந்துட்டாங்க, சுற்றியும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதோட எட்டைக்கு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடத்தரவு சரி போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். வளையல் பார்த்தாங்க, வளையல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. வளையல்லாம் அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு நல்லா பளபளன்னு இருந்தது. அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டஜன் வளையல் வாங்கி அப்புறம் அவங்களே கையில் போட்டுவிட்டு சரி கடத்தரவு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கடத்தரவுக்கு வந்தோம். இது பார்த்தோன்னே எல்லார் தலையிலையும் இது இருந்துச்சுங்க. எங்களுக்கு ஆசை, வாங்கினா வேஸ்ட்டு தான், இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லார் தலையிலையும் வச்சு ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு திரும்பி ரிட்டன் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை, அங்கே இருந்த கூட்டத்தில் இதெல்லாம் கவனிக்கவே இல்லைங்க. எல்லார் தலையிலையும் வச்சு ஃபோட்டோ மட்டும் எடுத்து திரும்பி அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்தால் கடத்தரவுக்குள்ளார நுழைஞ்சோம்.
நுழைஞ்ச உடனே இந்த கம்மல் கடை இருந்ததுங்க. எவ்வளோ தான் கோல்டு கம்மல் இருந்தாலும் கவரிங் கம்மலை பார்த்தா ஆசை வரும். அப்படின்னு தான் ஒரே ஒரு கம்மல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளார நுழைஞ்ச நானும் அடித்து பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஆயா வந்து திட்டுறாங்க. ஏன் இப்போ நீ உள்ளார போகிற, வா வான்னு கூப்பிட்றாங்க. நான் இராயா ஒரே ஒரு கம்மல் எடுத்துகிட்டு வரேன், சின்னதாக ஒரு வளைய மட்டும் எடுத்துகிட்டு வராயா அப்படின்னா திட்டினாங்க. அப்படி இருந்து நான் ஒன்று சின்னதாக ஒன்று ஆசைக்கு மட்டும் ஒன்று கம்மல் வளைய மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து கடத்தருக்குள்ளார நுழையவே முடியல. அந்த கம்மல் மட்டும் எடுத்துகிட்டு வேறு எதுவுமே எடுக்கலை. அதுக்கே எங்கள் ஆயா திட்டிகிட்டு இருந்தாங்க. அதோட அப்புறம் இந்தாண்ட ஃபுல்லாக பாத்திர கடை இருந்துச்சு. சரி பாத்திர கடையில் போய் தோசைக்கல் பார்த்தேங்க. தோசைக்கல் நான் கையில் வச்சுருக்க தோசைக்கல் 500 ரூபாயாங்க. நல்லா ஆனால் சரி வெயிட்டு 500 ரூபா, எது எடுத்தாலும் 500. எங்கள் ஆயா நீ தோசைக்கல் ஏன் வாங்குற அப்படின்னாங்க. நான் விளையாட்டுக்கு அந்த தோசைக்கல்லையே அடிக்க போனேன், சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தோங்க. அதோட 500 ரூபான்னாங்க. அதோட ரிட்டன் கொடுத்துட்டு சரி 2 நாள் இன்னும் 2 நாள் கடை இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் நெடுக்க வந்து அந்த முகப்பொடிலாம் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்டில் நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க. இதையும் சும்மா மட்டும் எடுத்து எல்லோரும் மூஞ்சில் வச்சு பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். அப்புறம் வந்தால் ராட்டினங்க, எல்லா ராட்டினமும் இருந்ததுங்க. எல்லா வகையான ராட்டினமும் இருந்துச்சு. சரி அப்புறம் எதுவுமே வாங்கலை நான். சரி இப்போ ராட்டினம் போகிற என்னை கூப்பிட்டாரு இவர், வா ராட்டினத்துக்கு போவோம் அப்படின்னாங்க. நான் ராட்டினத்துக்கெலாம் போனால் வாந்தி எடுத்துருவேங்க, ராட்டினத்துலேயே வாந்தி எடுத்துருவேன், நம்மளுக்கெல்லாம் ராட்டினம் செட் ஆகாது. அப்புறம் என் தங்கச்சிங்க 2 பேரும் போனாங்கங்க. அப்புறம் இவரும் என் தங்கச்சி 2 பேர் மட்டும் ராட்டினத்தில் போனாங்க. நான் கீழே ராட்டினத்துக்கு கீழே உட்காந்து பார்த்ததுலேயே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு ராட்டினம்லாம் செட் ஆகாதுங்க, எட்டைக்கு நின்று ரசிக்கிறதோடு சரி. அதனால் அப்புறம் அவங்க போயிட்டு வந்தாங்க. 100 ரூபா தாங்க, மிஞ்சி போனால் ஒரு 6-7 ரவுண்டு தான் போயிருப்பாங்க. அதுக்கு கூட்டம் எங்கேயோ நிற்கிதுங்க, சரி கூட்டம் நிற்கிது. க்யூ தான், எல்லாத்துக்குமே க்யூ தான். பாருங்கள் இவர் மேலேருந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருக்கிறாரு. செம்ம கூட்டம். அதோட எல்லா வகை ராட்டினமும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவங்க தான் போனாங்க, நான் கீழே உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன் நான். அதோட அப்புறம் ராட்டினத்துக்கு போயிட்டு அவங்க சுற்றிட்டு ஜாலியாக இறங்கி வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தெப்பம்பாக்கம் கிளம்பியாச்சுங்க. கடத்தரெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் தெப்பம்பாக்கம் வந்துடுவோம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி அந்த கூட்டத்துக்குள்ளார நுழைஞ்சங்க. சரி கூட்டங்க, சாமி போகுது பாருங்கள். சாமி போகும்போதே எவ்வளோ கூட்டம் தெரியுமாங்க. எந்த வருஷமும் இந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. இந்த வருஷம் சரி கூட்டம். நான் வருஷம் போயிடுவேன் நான், இந்தமாரி எப்போதுமே கூட்டமே இல்லை. இந்த வருஷம் செம்ம கூட்டங்க. அப்படி இருந்தும் சரி நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளார நுழைஞ்சிட்டோம். உள்ளார நுழைஞ்சி பாருங்கள், வெடிலாம் சரி வெடிங்க. சாமியை தெப்பத்தை கையாலே இழுத்தாங்க. எப்போதுமே மோட்ரு வச்சு போவாங்க. இந்த வருஷம் வந்து எல்லாம் ஆளுங்க வந்து தண்ணிக்குள்ளார இந்த சைடு 2 பேர், அந்த சைடு 2 பேர் இறங்கி சுற்றினாங்க. மீதி வந்து சுற்றி எல்லாம் கையாலேங்க கேட்டு போட்டாங்க. முன்னெல்லாம் படிக்கட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்கும், சாமி தண்ணியில் சுற்றி வரும். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே கேட்டு போட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம், சரி கூட்டம். நாங்கள் அப்புறம் அந்த ஒரு ஓரமாக நின்று ஜன்னல் அந்த கேட்டுக்கிட்ட நாங்கள் வெளியிலேயே நின்று பார்த்தோங்க. சாமி சூப்பராக இருக்குங்க, செம்மையாக ஜோடிச்சிருந்தாங்க சாமி. அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள், லைட் செட்டிங்கோட. அந்த தேரை அப்படியே இழுத்துட்டு வராங்க, தெப்பம் தண்ணியில் இழுத்துட்டு வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுற்றி 3 சுற்று வந்ததுங்க, மொத்தம் கையாலே தாங்க இழுத்தாங்க. 3 சுற்று வந்துச்சு. நாங்கள் ஒரு சுற்று வரைக்கும் எங்கள்கிட்ட வர வரைக்கும் நாங்கள் நின்று பார்த்தோம். நாங்கள் வந்து கடைசியாக எண்டுக்கு வரும்போது தான் நான் நின்னேன். பார்த்தோம் நாங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. சாமியை பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக அழகாக ஜோடிச்சிருந்தாங்க.
போலீஸ்காரங்க எவ்வளோ போலீஸ்காரங்க பாருங்கள், எவ்வளோ பேர் அப்படியே கையாலே இழுத்துட்டு வந்தாங்க சாமி. இப்போ தாங்க எங்கள் பக்கம் திரும்புது. இப்போ தான் திரும்பி இந்த இடத்துக்கிட்ட தான் நாங்கள் நிற்கிறோம். பாருங்கள் சாமி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சாமி எங்கள்கிட்ட வரும்போது அரோகரா அரோகரான்னு எல்லாரும் கத்துனாங்க. செமையாக இருந்தது சாமி, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் தெப்பம் சூப்பராக பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் சரி இதுக்கப்புறம் இருந்தால் சரிப்பட்டு வராது, மணி 12 ஆகிடுச்சு இதே. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தேன், என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.